அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவியரசன். பொதுவாக ஆண்கள் வாழ்க்கையில் ஒரு தருணம் நமக்கு வைத்தியமாகவும் ஆகும், சிலரை பைத்தியமாகவும் ஆக்கும். அது வேறொன்றுமில்லை, பெண்கள் நம் மீது தொடுக்கும் அந்த பார்வைதான். ஆம், நான் இன்று பேச எழுதியிருக்கும் தலைப்பு, ஒரு பெண்ணின் பார்வை ஓர் ஆணை என்ன செய்யும். மங்கை பார்ப்பது தன்னைதானா என மன்னவனை முதலில் கேள்வி எழுப்பும். மெல்லிய சந்தேகத்தோடு அவன் மென்மேலும் பார்க்கையில் தேவியின் துல்லிய பார்வை அவனை தூண்டிலிட்டு இழுக்கும். மின்சாரத்தை விடவும் சக்தி வாய்ந்தது போல அவளின் விழி நடத்திய பிரச்சாரம் நொடிப்பொழுதில் அவனை வீழ்த்தி மனக்கோட்டையில் அவளின் கொடியேற்றி ஆட்சியும் செய்தது. விழிப்போரில் வீழ்ந்ததில் எந்த வழி வருத்தமும் இல்லை என புன்னகை முகத்தோடு அவன் மீண்டும் வீழ்ந்திடவே அவளை போரிட அழைத்திட்டான். அவனை ஆண்ட அவளின் குறுகிய ஆட்சி காலத்தில் வறண்டு கிடந்த அவன் மனத்தோட்டமெங்கும் கவிதை மலர்களாய் பூத்தது. இருண்டு கிடந்த அவன் உலகம் யாவும் இசையின் மலையால் ஆனது. துக்கம் மறந்து அவன் வெட்கம் கொண்ட அழகினில் அத்தனை அதிசயம் தோற்றது. ஆண்மகன் என்ற கர்வத்தை கூட அவள் பார்வையே அவனுக்கு பரிசை அளித்தது. இப்படி கட்டி இழுக்கும் கண்ணியின் பார்வைக்கு கட்டுப்படாமல் தப்பி பிழைக்க நாம் மட்டும் என்ன விதிவிலக்கா? நன்றி. இப்பதிவு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும்.